வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் நேற்றுல இருந்து வருகின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் இப்போ வெங்கட் பிரபு அண்ணா அவர்களுடைய படத்தில் நடிச்சு கொண்டிருக்காங்க. அடுத்து வர இருக்கிற படம். ஸோ இந்த படத்தோட சில காட்சிகள் வந்து இலங்கையில் வந்து எடுத்திருக்கார்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இலங்கைன்னு ஒரு இது வருது, கொலம்போ அப்படின்னு ஒரு டாக் வருது, ஜாழ்ப்பாணம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருது. ஸோ அப்போ ஜனனி அவர்களும் 2 நிமிட காட்சிகள்ல நடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று வருது. ஸோ அது பற்றிய ஒரு உண்மையோ பொய்யோ, ஸோ அதை பற்றி இன்று ஜனனி அவர்கள் தொடர்பாக வந்த ஒரு டாக் ஒன்று, அதை வந்து நம்ம பேசிடுவோம். அடுத்தது ஜனனி அவர்களுடைய இன்னொரு மிகப்பெரிய சாதனை ஒன்று, அதோட ஒரு அப்டேட் ஒன்று, சரிங்களா? ஸோ அடுத்தது மணி அவர்கள் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு செய்ய இருக்கின்ற ஒரு விடயம். அடுத்தது வந்து தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் கல்ச்சர் அப்படின்றது ஈவன் கமல்ஹாசன் அவர்களே வந்து அந்த தமிழ் கல்ச்சருக்காக சில விடயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் சீசன் 7ல அக்கா தம்பி, அதாவது அர்ச்சனா அவர்கள், நிக்ஷன், ஸோ அவங்க சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் ஏன் மக்களிடம் சென்றடைவதை தடுக்கப்பட்டது, 1 hour எபிசோட்ல அந்த காட்சிகள் நீக்கப்பட்டது. ஒருவேளை அந்த காட்சிகள் வந்திருந்தா கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த டைட்டில் அடிச்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. தெலுங்குல மலையாளத்துல எல்லாம் வந்து என்னென்ன காட்சிகள் மக்களிடம் சென்றடைய வேண்டுமோ அது லைவ்ல இருப்பதை அப்படியே 1 hourல எப்படியாவது கொண்டு போயிடுறாங்க. அதன் மூலம் தான் வின்னர் வந்து எடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய குணத்துக்கு, செயலுக்கு, பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதர் லாங்குவேஜில் வின்னர் வந்து தெரிவாராங்க. ஏன் தமிழில் மட்டும் சில விடயங்கள் மறைக்கப்படுது அப்படின்ற டாக் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் சில வீடியோக்களால் மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கு. அது என்ன அப்படி என்பதையும் பார்த்துடலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஜனனி மேம் அவர்கள், ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்து பிக் பாஸுக்குள்ளே போன பல பேர் நிறைய விளம்பரங்கள் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் ஒரு 10 படம் 5 படம் நடித்தவர்கள், 4-5 படம் நடித்தவர்கள், மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பவங்க எல்லாம் இந்த மொபைலுக்கு, மொபைல் கம்பெனிக்கு, நகைகளுக்கு, நகை கடைகளுக்கு விளம்பரங்கள் பண்ணியிருக்கார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு நபருக்கு வியூ வருது. அதாவது இப்போ விளம்பரம் அப்படின்றது என்ன, மக்களிடம் பல மக்களுக்கு சென்றடையணும் அவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு மாடலோ, ஒரு ஆக்ட்ரஸோ, ஒரு ஆர்டிஸ்ட்டை, ஒரு டெலிவிஷன் பிரபலத்தை, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை வச்சு எடுப்பாங்க. அந்த ரீதியில் ஜனனி அவர்கள் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் தட் ஃபீல்ட் கரண்ட்லி, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மொபைலுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இன்க்ளூடிங் பல படங்கள் நடிச்சவங்க, 25 படம் நடித்த நடிகைகள், 15-17 படம் நடித்த நடிகைகள், ஒரு 7-8-10 வருஷம் சினிமாவில் இருக்க நடிகைகள், ஒரு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் மொபைலுக்கு பல கம்பெனிகளுக்கு பண்ண விளம்பரம் சென்றடைந்ததை விட ஜனனி அவர்கள் பண்ண அந்த ஸோ அதோட விளம்பரம் சென்றடைந்தது அதிகமாக இருக்கு. வித்தின் 1 வீக்குக்குள்ள 2 மில்லியனை தாண்டி இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய சாதனை. அது ஜனனி அவர்கள் சினிமாக்குள்ளே போய் இன்னும் 2 வருடம் கூட முடியலை. ஆனால் ஒரு பிக் பாஸ் முடிஞ்சு அவங்களுடைய படம் வந்து லியோ தளபதி கூட நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து இப்போ இன்னொரு 3 மாதத்துல 1 year ஆக போது. அவங்க நடித்த இன்னொரு ஹீரோயினாக நடித்த ஒரு படம் கூட இன்னும் வரல, இனிமேல் தான் வெளிவர இருக்கு. அதுக்குள்ள ஜனனி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மார்க்கெட் இருக்கு பாருங்க, இங்கே தான் தலைவி நிற்கிறாங்க. ஜனனி மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள எகெயின் தளபதி அவர்களோட ஜனனி அப்படின்னு ஒரு டாக் வர காரணம், தளபதி அவர்கள் நடிச்சு கொண்டிருக்கிற கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம், ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சில காட்சிகள் இளைஞர் நடிச்சிருக்கார்கள். கொலம்போ அப்படின்றாங்க, நீர்கொலம்போ அப்படின்றாங்க, அடுத்தது ஜாழ்ப்பாணம் அப்படின்றாங்க. ரொம்ப சீக்ரெட்டாக வந்து எடுக்கப்பட்டது. இப்போ ஃபேஸ்புக்கில் சில விடயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்களுடைய ஒரு பாடல் வந்து ஜாழ்ப்பாண பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் ஜனனி அவர்களும் சில காட்சிகளுக்கு வர்றாங்க அப்படின்றாங்க. பட் நான் வந்து ஜனனி மேம் அவர்களுடைய அப்டேட்ஸ் இப்போ நம்ம ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாரை பற்றியும் நான் பேசுறது இல்லை. என்னோட ஸ்டைல் அது இல்லை. யார் உண்மையாக இருந்தாங்களோ அவங்கள பற்றி பேசுறது தான் என்னோட ஸ்டைல், சரியா? வியூக்காக நான் எதுவும் பண்ணுற ஆள் இல்லை. பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன், அது வியூ வருதோ இல்லையோ. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஜனனி மேம், மணி அண்ணா, அப்புறம் இப்போ ரவீனா அண்ட் பிரதீப் அண்ணா, இவங்களுடைய அப்டேட்ஸ் தான் கொடுத்துக்கொண்டிருக்கோம். ஸோ அப்படி நான் விசாரித்த வரைக்கும்
எனக்கு எந்த அப்டேட்டும் அவங்க தளபதி படத்தில் இந்த வெங்கட் பிரபு சார் அவர்கள் படத்தில் இருக்காங்க அப்படின்னு வரல. பட் எனக்கு வராமல் ரொம்ப சீக்கிரட்டாக அவங்க தளபதி கூட எகெயின் நடிச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆள் ஐ எம் வெரி ஹாப்பி. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு அப்படி வரல. சரிங்களா, அப்படி நடந்தா வெரி ஹாப்பி. சில பேர் கேட்டிருந்தீங்க, வெரி ஹாப்பி. சரிங்களா, இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண நபர்கள்ல பிக் பாஸ்ல 4 வருஷத்துல 4 வருஷம் 6 சீசன், அத்தனை சீசன் நம்ம சப்போர்ட் பண்ணவங்க தான் நல்லா இருக்காங்க, அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள ஜனனி மேமுக்கு தான் அதிகமான பெண் ரசிகைகள், தாய்மார்கள், அக்காமார்கள் அதிகம். ஒவ்வொரு முறையுமே அவங்க தான் ஜனனியை அவர் இந்த அப்டேட்டை பற்றி பேசுங்க ப்ரோ, இந்த ஃபோட்டோ பற்றி பேசுங்க. முக்கியமாக நிறைய சிஸ்டர்ஸ், நம்ம ஒருத்தருடைய பேரை சொல்லி இன்னொருத்தருடைய பேரை சொல்லாம விட்டோம்னா அது சரியில்லை. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் எங்கெங்க அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல, ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் அனுப்பி ப்ரோ இது என்ன இது என்ன அப்படியும் அப்படின்றாங்க. அந்த விதத்தில் ஜனனி மேம் அவர்கள் பிளஸ்ஸிங் பெற்றவர்கள் தான். சரிங்களா, தலைவர் சொல்லுவார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், எப்போ பெண்கள் தியேட்டருக்குள்ளே போகிறாங்களோ கரும்பு காட்டுக்குள்ள ஜானை போகிற மாதிரி அப்படின்னு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு. இந்த படை ஜனனி அவர்கள் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க தான் நம்பர் 1. சரியா, பிக் பாஸ்ல அவங்க தான் நம்பர் 1. ஓகே, சரி, அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள். தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 22 வருது. ஸோ அப்போ மணி அண்ணா அவர்கள் வந்து தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற விதமா ஸோ இந்த குஷி படம் வந்து போட இருக்காங்க. அதுக்கு மணி மாஸ்டர் அவர்கள் வர இருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 7க்குள்ள பிரதீப் அண்ணா விட்டுருவோம், ஏன்னா அவருக்கு நடந்த அநியாயம், அவர் உள்ளுக்குள்ள இருந்து அவர் தான் வின்னார், அது கதையை வேற. அதுக்கப்புறம் பட் அது நடக்கல. பட் பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் இருந்த 22 பேர்கள்ல நம்பர் 1 இருக்கிறது மணி அவர்கள் தான். வாய்ப்புகள்லையும் சரி, மக்களோட அன்பிலும் சரி. அப்போ மணி அவர்களை பார்க்கணும், மணி அவர்களோட கூட வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு எக்கச்சக்கமான பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணுற நீங்கள் வந்து மணி அவர்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, அதை பாருங்கள். அதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. ஸோ டபுள் ரீட்டாக இருக்கும். ஒரு பிக் ஸ்க்ரீனில் தளபதி அண்ட் அந்த இடத்துல மணி அண்ணா. ஸோ வேற லெவல் வைப்பாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலில் பாருங்கள், தேவையான நபர்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ், தமிழ் கல்ச்சர். இது நான் மட்டும் சொல்லலை, கமல்ஹாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் கல்ச்சரை பாதுகாக்கணும் என்பதற்காக ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் வந்து தண்ணியே வந்து இல்லாமல் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் சில சீசனில். சரிங்களா, ஆடைகள் கட்டுப்பாடு இருக்குது, வார்த்தைகள் கட்டுப்பாடு இருக்குது, நிறைய விடயங்கள் கட்டுப்பாடு இருக்குது. ஸோ அப்படியே இருக்கக்குள்ள இப்போ இந்த உறவு முறைன்றது ரொம்ப முக்கியம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும். வயது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ எப்படின்னா, ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னா தம்பி சில விடயங்களை வந்து பண்ண மாட்டாரு, மரியாதை நிமித்தம் காரணமாக. ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது பல பேருக்கு ஒரு படிப்பினையாக போகும். நல்ல விடயங்களை நம்ம கற்றுக்குவோம். ஜனனி அவர்களை பார்த்து பல பெண்கள் தைரியத்தை கற்றுக்கிட்டாங்க. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து ஒரு நாடு அந்த ஒரு பொருளாதார இதில் இருக்கக்குள்ள இவங்களுடைய குடும்பத்தை நினச்சி பாருங்க. அப்படி இருக்கக்குள்ள ஒரு கிடைச்ச சான்ஸை பயப்படாமல் யூஸ் பண்ணி பிக் பாஸுக்குள்ள வந்து பல தடைகளை தாண்டி இப்போ டாப்பில் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த பிக் பாஸ்ன்றது பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது, பல பேரை வச்சு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸில் பண்ணுற பல விடயங்கள் பல பேரை பாதிக்கும், பல பேரை சென்றடையும். ஸோ இப்போ தெலுங்குல, மலையாளத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போட்டியாளர்கள் பண்ணுற எல்லா விடயங்களும், முக்கியமான விடயங்கள், நான் தம் அடிக்கிறத பற்றி பேசிக்கொண்டிருக்கேன், பெண்கள் அதெல்லாம் வந்து பப்ளிக்காக காமிப்பார்கள் 1 hour எபிசோடில். தெலுங்குல எல்லாம் காமிச்சு மக்கள் வச்சு செஞ்சிருந்தார்கள். மலையாளத்துல அப்படிதான், அந்த நபர்கள் டாப் 5க்குள்ளே வரல. ஆனால் தமிழில் வந்து இப்போ இன்று வந்து சோஷியல் மீடியாவில் முக்கியமான ஒரு வீடியோ வைரலாக போய் கொண்டிருக்கு. ஆனால் இது பல நாட்களுக்கு முதல் வந்துட்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, அதில் என்ன அப்படின்னா, இவங்க அர்ச்சனா அவர்கள் வந்து நிக்ஷன் அவர்களை கம்பெனிக்கு கூப்பிடுவாங்க தம் அடிக்கிறதுக்கு. நிக்ஷா வா, நிக்ஷா வா அப்படின்ற மாதிரி. நிக்ஷனை மட்டும் இல்லை, வேற சில பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா, இதை பற்றி கூல் சுரேஷ் அவர்கள், மணி அவர்கள், தினேஷ் அவர்களே அந்த வீட்டுக்குள்ளே பல தடவை பேசியிருக்கார்கள். அதுவும் அதில் காட்சியில் வந்து வருது. சரிங்களா, இவங்க அர்ச்சனா அவர்கள் பண்ணுற விடயத்தை பற்றி. ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவாக பிக் பாஸ் வின்னர் அப்படின்றது ஒருத்தருடைய செயல், பழக்க வழக்கம், நடத்தை காரணமாக தான் அந்த 24 மணி நேரம் பார்த்து மக்கள் வந்து தெரிவு செய்தார்கள். அப்படி இருக்கக்குள்ள ஏன் இந்த சீனை டிவியில் வந்து போடல அப்படி என்பதுதான். அப்போ அர்ச்சனாக்கு ஃபுல்லாக சப்போர்ட் தானே போயிருக்கு. ஏன்னா இந்த காட்சிகள் ஒரு 10 நிமிஷ காட்சி வந்திருந்தா கூட டைட்டில் அப்படின்றது அர்ச்சனா அவர்களுக்கு போயிருக்காது, மக்கள் சத்தியமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, அக்செப்ட் பண்ண முடியாத ஒன்று. அங்கே பிரதீப் அவர்களுக்கு நடந்த அநியாயத்தின் காரணமாக தான் இவங்க வின்னர். பிரதீப் ரசிகர்கள் இவங்களுக்கு ஓட்ட போட்டாங்க, இவங்க அந்த அநியாயத்துக்கு எதிராக நின்னபடியா. பட் அப்படி இருந்தாலும் இப்படியான காட்சிகள் வந்திருந்தா
கண்டிப்பாக மணி அவர்கள் பக்கம் ஓட் போக சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால தான் என்ன தெரியல ஃபேவரிசம் பண்ணி இந்த காட்சிகள் 1 hour எபிசோட்ல வரல, லைவ்லையும் மறைமுகமாக கட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? வனிதா அவர்கள் அவங்க இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. பட் நான் இதை பேச காரணம் நான் பிக் பாஸ் ரிவ்யூவர். ஸோ சில இப்போ நான் வந்து இது அவங்க தம் அடிக்கிறது நிப்பாட்டணும் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி அவங்க பண்ணுறாங்கல்ல, தெலுங்குல டிரெக்டாக காமிக்கிறான், டிவியில் வந்து போடுறான், லைவில் போடுறத, மலையாளத்துலையும் பண்ணுறாங்க, கன்னடத்துலையும் பண்ணுறாங்க. மக்கள் அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க, இதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு மக்கள் சொல்கிறாங்க, வச்சு செய்கிறாங்க. அப்போ தமிழையும் அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ ஆண்கள் தம் அடிக்கிறத நீங்கள் காமிக்கிறீங்க, அப்போ பெண்கள் பண்ணீங்களோ அதையும் காமிங்க. அப்போ மக்கள் முடிவு பண்ணட்டும் இவங்களுக்கு டைட்டில் வின் பண்ண தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றது. அந்த ஃபேவரிசம் வேணாமன்றதுக்காகத்தான் நான் இதை வந்து பேசியிருக்கேன். ஏன்னா இன்னொரு 2.5 மாதம் 3 மாதத்தில் அடுத்த சீசன் ஆரம்பிக்க போது அந்த சீசன்லையும் இப்படி தவறான விடயங்கள் நடக்கக்கூடாது அப்படி என்பதான் என்னுடைய இது. நான் வளர்ந்த வரைக்கும் நானும் சரி, என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய தாத்தாவும் சரி, இந்த தம்மோ தண்ணியோ இல்லை. நாங்கள் அப்படி தான் வளர்ந்தனாங்க. சரியா? நான் மட்டும் இல்லை, என்னுடைய நட்பு வட்டாரம் அப்படிதான். சரியா? அதனால இது தவறு தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, மக்களிடம் என்ன நடக்குதோ அதை அப்படியே காமிங்க, மக்கள் வின்னரை முடிவு பண்ணட்டும், மக்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கட்டும். யாருக்கும் வந்து அந்த ஃபேவர்ஸம் பண்ண வேணாம்ன்றதான் என்னுடைய இது. அதே நேரத்தில் வந்து இந்த அக்கா தம்பி அப்படின்றதுக்கு தமிழ் இதில் வந்து ஒரு மரியாதை ஒன்று இருக்கு. அக்காவுக்கு முன்னுக்கு பல பேர் வந்து கோபப்படக்கூட மாட்டாங்க. அதே மாதிரி அக்காவும் வந்து சில விடயங்கள் தம்பிக்கு முன்னால பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்போ பூர்ணிமா நிக்ஷனோட டான்ஸ் ஆடினது ஒரு அக்கா ஒரு தம்பி கூட இப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து நம்ம பல பேர் வந்து வச்சு செய்தார்கள், விமர்சித்தார்கள். அதெல்லாம் டிவியில் வந்தது. அது தப்புன்னா இதுவும் தப்பு இல்லை. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நன்றி.